ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கவுண்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவுண்டிங் ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே பிஎல்சியில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கவுண்டரை எப்படி அட்ரஸிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் இருக்குது, X0 அப்படிங்கிற ஒரு சென்சார் இருக்குது. இங்கே பாருங்கள், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த API 97 CNTன்னு இருக்கும். அதை கவுண்டருக்கான அட்ரஸிங் கொடுக்கணும். அங்கே தான் அதே மாதிரி தான் S1ங்கிறது அட்ரஸ் வேல்யூ கொடுக்கணும். அட்ரஸ் வேல்யூ 0. இங்கேயும் அதே மாதிரி தான் கைஸ். S2 பார்த்தீங்கன்னா Kங்கிறது கான்ஸ்டன்ட், Dங்கிறது ரிஜிஸ்டர் வேல்யூ. நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவே கொடுத்துக்கலாம், நமக்கு வேல்யூ தெரியும் அப்படிங்கிறதுனால. இப்போ 2 கவுண்ட் நடக்கணும் அப்படின்னா கவுண்டர் 0, இங்கே கவுண்டர் 0, இங்கே நம்ம 2 கவுண்ட் கொடுக்கணுங்கிறது K2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த கவுண்டர் 0 அப்படிங்கிறது நம்ம இன்புட்டை கால் பண்ணிக்கலாம், ஒரு மோட்டார் போட்டுக்கலாம் அவுட்புட்டில். இது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு கன்வேயர் இருக்குது. கன்வேயரில் ஒரு சென்சார் இருக்குது. அங்கே ஒரு பெட்டி வச்சுருக்காங்க. அந்த பெட்டியில் ஒரு 2 பொருள் வரணும். அது 2 பொருளை சென்ஸ் பண்ணுறது இந்த சென்சார் கைஸ். நான் பாருங்கள், ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டாப்பில் இருக்கு. இப்போ கன்வேயர் இருக்குது. கன்வேயரில் சென்சார் இருக்குது. இப்போ சென்சார் சென்ஸ் பண்ணுது. 2 பொருள் சென்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், சென்சார் ஆன் பண்ணிடுச்சு, ஒரு பொருள் வந்துருச்சு அப்படின்னு சென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சென்சார் ஆஃப் ஆயிடுச்சு. எகெயின் சென்சார் ஆன் ஆகுது. 2 பொருள் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சென்சார் சொல்லிடுச்சு. அப்படின்னு என்ன, 2 பொருள் வந்ததுக்கப்புறம் அந்த மோட்டார் ரன் ஆகி அந்த கன்வேயர் மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்டுக்காக தான் நம்ம கவுண்டரை யூஸ் பண்ணுறது. கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படித்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதே பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் போட்டோம், நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் ஒன்று போட்டு காமிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மோட்டார் 2 இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆல்ரெடி ஒரு மோட்டார் 2 ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆகிட்டு பொருள் வந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் இருந்து வந்துட்டுருக்கு. சென்சார் சென்ஸ் பண்ணுது. ஒரு பொருள் வந்துடுச்சு, சென்சார் சென்ஸ் பண்ணிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. எகெயின் செகண்ட் பொருள் வருது. நமக்கு செகண்ட் பொருள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மோட்டார் 2 கட் ஆயிடணும். எப்படி அந்த பொருள் வந்துட்டுக்கிறது கட் ஆயிடணும். நம்ம மோட்டார் 1 ஆன் ஆகி இந்த கன்வேயர் நமக்கு மூவ் ஆகி போகணும். இதுதான் கைஸ் கான்செப்ட். ஆஃப் பண்ணிடலாம். Thank you guys.